வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் வீக்கெண்டை முன்னிட்டு ஏகப்பட்ட படங்கள் தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குது. அதில் ஒரு 4 படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. அண்ட் ஒன்று எந்த டைப்பில் இருந்துச்சுங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாளத்தில் வந்திருக்கு நரிவேட்டாங்கிற படம். இதில் நம்ம சேரன் வேறு இருந்தாரா? ஏங்க மற்ற ஸ்டேட்காரங்கெல்லாம் நம்ம சேரனை என்னமா யூஸ் பண்ணுறாங்க, அவர் கேரக்டர் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. யுத்தம் செய் படம்லாம் பார்த்துருக்காங்களா? செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அவருக்கு அங்கே சான்ஸ் கொடுத்து அந்த ரோலுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இங்கேயுமே அவருக்கு நிறைய படங்களில் சான்ஸ் கொடுக்கலாம் தான் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. இதில் கதை என்னன்னா, மலைவாழ் மக்கள் வந்து எங்களுக்கான இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ அங்கே போலீஸ் குரூப்பும் போயிட்டு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கணும். அதில் கான்ஸ்டபிளாக போகிறவர் தான் டொவினோ தாமஸ். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நடக்க போகிற சம்பவங்கள் தான் மொத்த படமும். அண்ட் இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். இதில் டொவினோ தாமஸ் உடனே மலைவாழ் மக்களுக்காக போராட்டம் நடத்தி மனுஷன் செம்ம ஹீரோவாக எல்லாரையும் காப்பாற்றுறாருல அப்படிங்கிற மோடில் இவங்க போகவே இல்லை. அவரே வந்து ஏன்டா இப்படி போராட்டம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒழுங்காக போங்கடா, என் வீட்டுக்கு நான் போகணுன்ற மாதிரி அப்படிப்பட்ட கேரக்டர் தான். முக்கியமாக ஒரு கான்ஸ்டபிள் வேலை கிடைக்கும் போது கூட கான்ஸ்டபிள் வேலைக்கெல்லாம் நான் போகலாமா, இப்போ ஏற்பட்ட வேலைக்கு நான் போகலாமாங்கிற மாதிரி தான் இருப்பா. அப்படி அவரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற ஆள். அப்படிப்பட்ட ஆள் சுராஜ் கேரக்டர்னால கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேஞ்ச் ஆகிறாரு, மொத்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிற மாதிரி கூட்டு போனது நல்லா இருந்துச்சு. அண்ட் சுராஜ் கேரக்டர் உண்மையாக சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டருமே மனசில் இருந்துச்சு. அண்ட் சேரன் கேரக்டர் வழக்கம் போல அவருக்கு இந்த ரோல் கொடுத்துருக்கீங்களான்ற மாதிரி அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் அந்த சம்பவத்துக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பாதி படம் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அங்கே நடக்கிற போராட்டங்கள், கிளைமேக்ஸ் போர்ஷன் அதெல்லாமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த கடைசி விஷயங்கள் எல்லாமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் மொத்த படமாக இன்னுமே நல்லா வந்திருக்கலாம், அந்த சைடு விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கலான்ற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இவங்க கதைக்குள்ளவே வரல, மொத்தமாக இந்த கேரக்டரை பற்றியே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அந்த போராட்டங்கள் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பங்க பிரச்சனைக்குள்ளே வருவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த காட்டின விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓவரால் இது ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. ரெண்டாவது படம் மலையாள படமான மூன் வாக் அப்படிங்கிற படம். இதில் மூன் வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங் வந்து நாங்கள் பிரேக் டான்ஸ் பண்ண போகிறோம், மைக்கேல் ஜாக்சன் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லி அவரை பார்த்து அவரை மாதிரி ஆஸ்டைல் விட்டுக்கிறது அண்ட் டான்ஸ் ஆடுறதுங்கிற மாதிரி. அதான் அந்த டான்ஸை வந்து காக்கா வலிப்பு வந்துச்சுங்க, கையில் ஏதாச்சும் இரும்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்கள கலாய்க்கிறது. ஸோ இந்த மாதிரியான அந்த கேங்கு இந்த பிரேக் டான்ஸ்னால என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது, அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது தான் மொத்த படமும். அந்த கேங்குள்ளே வர குட்டி குட்டி சண்டைங்கிறது நல்லா இருந்துச்சு. இப்போ நாமளுமே நம்ம கேங் கூட சின்ன புலத்தனமான விஷயத்துக்கு ஓவரா சீனை போட்டு நம்ம சண்டை போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாமா சண்டை போடுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல, அப்படி அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சண்டைங்கிறது நல்லா இருந்துச்சு. அப்புறம் போலீஸ் இவங்களை கூப்பிட்டு வான் பண்ணுறதுங்கிற மாதிரி, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அந்த ஒரு ஏரியாவும் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் காம்படிஷன் ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இந்த கடைசி பர்ஃபார்மன்ஸு நல்லா டான்ஸ் ஆடுறான் பாய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ஷன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதை மோட்டிவேட் பண்ணுற ரூட்டில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருசாக சாதிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த வழக்கமான ரூட்டில் போகாமல் அவங்களுக்குள்ள விளையாட்டாக விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது மேலே ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஜாலி வைப்லேயே கூட்டு போனது எனக்கு பிடிச்சது. எனக்கு இந்த படத்தில் அங்கங்கே மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படம் போகிற ஃப்ளோங்கிறது அடுத்தடுத்து பெருசாக எக்ஸைட் பண்ணாமல் அப்படியே நடுவில் சில மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படமே போச்சு. ஓவரால் எனக்கு இது ஒரு ஓகே ஃபீலான படம். அங்கங்கே சில மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மொத்த படமாக ஒரு ஓகேவாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவது படம் மாதவனோட ஆப் ஜெய்சா கொய் அப்படிங்கிற ஹிந்தி படம். அண்டு நம்ம மாதவனோட மின்னலை படம் அலைப்பாயுதுன்னு அப்போ எங்கள் ஏஜில் காதல் பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் 42 வயசாகி இப்போ ஒரு காதல் பண்ணுறது, இப்போ அவருடைய ரொமான்டிக் ஏரியான்னு இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் சான்ஸ்கிரிட் டீச்சராக இருக்கிற மாதவனுக்கும் ஃப்ரெஞ்சு டீச்சராக இருக்கிற ஹீரோயினுக்கும் எப்படி முட்டிக்குது, அவங்க காதல் எப்படி டெவலப் ஆகுது, ஒருத்தர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 2 பேருமே எங்கேஜாக இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டைங்கிறது நீ என்ன என் பேச்சை கேட்பியா மாட்டியா இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக இருக்கும். இதில் அவங்க 2 பேருக்குமே ஏஜ் ஆனதுனால அந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சண்டைங்கிறது என்னவா இருக்குது, எப்படி சால்வ் ஆகுதுங்கிறது தான் மொத்த படமும். அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை பேசுறது தான் இந்த படம். இதில் நம்ம ஹீரோவான மாதவனுக்கு இனிமே கல்யாணம் ஆகலன்னு சுற்றி இருக்கிற எல்லாரும் கலாய்க்கல, அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே போட்டு அவரை வச்சு செய்கிறாங்க. அண்ட் இதில் அவங்க பேச வந்த மெசேஜுங்கிறதும் பொண்ணு பண்ணால் மட்டும் தப்பு, அதுக்கு மட்டும் நிச்சயம் ஆகிறீங்க, அவ கேரக்டரை இப்படி தான் முடிவு பண்ணுறீங்க, அப்போ பையன் பண்ணால் மட்டும் எதுவும் பேச மாட்டீங்களான்னு. தப்பு 2 பேரும் பண்ணாலும் தப்பு தான்ப்பா, அதில் ஒருத்தர் மட்டும் பண்ணால் அது பெரிய தப்பு மாதிரி பேசாத, 2 பேருமே தப்புன்னு ஒத்துக்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுனது நல்லா இருந்துச்சு. அண்ட் மாதவன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னது ஹீரோயினுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, கிட்டத்தட்ட வடக்கு வெர்ஷன் ஆஃப் திண்டுக்கல் சாரதி படம் மாதிரி அவர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது. என்னது இவங்க நமக்கு ஓகே சொல்லிட்டாங்களா, அப்படி ஓகே சொன்னால் நம்மளை மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கூட இவர் பேச ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும்ங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் அவங்க கிட்ட நான் இப்படி தான் சொல்லி வளர்க்கப்பட்டேன், எனக்கு இப்படி தான் சுற்றி இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தேன், அதனால் உடனே இதை மாற்றிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறங்கிற மாதிரி அந்த கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களை மட்டுமே சுற்றி கடைசி வரைக்கும் காதலை காட்டி நம்மளை அப்படியே ஒரு கட்டத்தில் போதும்பா அப்படின்னு சொல்ல வச்சுருவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க காதல் பண்ணுறாங்க இருக்கட்டும், மற்ற கேரக்டர் பக்கமும் இவங்க கூப்பிட்டு போனாங்க, அந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் மற்ற கேரக்டர் பக்கம் திரும்பினதுக்கு அப்புறமா கொஞ்சம் சீரியல் பார்க்குற ஃபீல் இருந்துச்சு. எப்போ இன்னொரு பக்கம் திரும்பிச்சோ அங்கேருந்து என்ன கொஞ்சம் சீரியல் வாட வருது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் முக்கியமாக ஹீரோயின் கேரக்டரை விட அந்த குசும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்க தான் இந்த படத்தில் அதிக ரோல். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க அனுபவிச்ச பிரச்சனையை கிட்டத்தட்ட சந்தோஷ் சுப்ரமணியம், ஜெயம் ரவி மாதிரி ஃபீல் பண்ணுற இடம்லாம் நல்லா பேசியிருப்பாங்க. ஓவரால் இது ஒரு ஓகேவான படம். பட் சில இடங்கள் கொஞ்சம் சீரியல் பார்க்குற மாதிரியும் ஃபீல் ஆச்சு.
இது ஒரு டைம் பாஸ் மூவி, சும்மா போட்டு விட்டா போர் அடிக்காமல் போகும், அப்படிப்பட்ட மூவி இது. அண்ட் 4வது படம் வந்து பிரிக் அப்படிங்கிற சர்வைவல் படம். இதில் கதை என்னன்னா, திடீர்னு வீட்டுக்கு வெளியே ஒரு செவுரு மாதிரி வந்துருச்சு. ஆமாம், இது மேக்னெட்டால் உருவாக்கப்பட்டதா இல்லை எதனால் உருவாக்கப்பட்டது, எதுக்கு நம்மளை அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த செவுரு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்க, முதல்ல தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த செவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதெல்லாம் தான் மொத்த படமும். அவங்க மட்டும் இல்லை, இன்னும் சில கேரக்டர்ஸும் சேர்ந்து இந்த பிரச்சனைலேருந்து எப்படி தப்பிக்க போராடுறாங்கிறது தான் படமே. இதில் ஸ்டார்டிங்கில் என்னடா இது, இந்த செவத்தில் என்னடா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷனை பில்ட் பண்ணுது. ஏதோ ஒரு விஷயம் இருக்க போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டென்ஷன் பில்ட் பண்ண ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதை எப்படிடா தப்பிச்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டு அந்த பிளானுக்காக பல விஷயங்கள் பண்ணுறதுங்கிற மாதிரி, ஆஹா நிறைய ஏதோ பண்ணிகிட்டே போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் இருந்துச்சு. ஆனால் நான் கூட அந்த செவரை பற்றி பெருசாக ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஏரியா பக்கமே பெருசாக கையே வைக்காம, அதுவும் கடைசியில் முடிக்கும்போது இது அந்த படத்தில் முடிச்ச மாதிரியே ஃபீல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ்ங்கிறது கெஸ் பண்ணுறீங்க, இப்படி தான் முடிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் மற்ற கேரக்டர்ஸாகவும் பெருசாக ஒன்று நிற்கல. அந்த ஒரு தாத்தா கேரக்டர் கொஞ்சம் மைண்டில் நிற்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனார், அவருமே அதுக்கப்புறம் இல்லைன்றதுனால மற்ற கேரக்டர்ஸோட பெருசாக கனெக்ட் ஆக முடியல. அண்ட் கடைசியில் இவங்க லாக் ஆகிக்கிட்டு அந்த செவத்துலேருந்து ஐயோ என்னடா இப்படிலாம் இருக்குதுன்ற மாதிரி அந்த மூமெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படி இங்கேருந்து போக போகிறாங்கங்கிற அந்த ஒரு கடைசியாக பில்ட் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐடியாவாக இது நல்லா இருக்குது, ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இவங்க கொண்டு போகல. அண்ட் இந்த 4 படங்களும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.